வணக்க நட்புகள். 2 வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த 2 வீடியோலையும் நாங்கள் HTML பயன்படுத்தி ஹெடரும் ஃபுட்டரும் எப்படி க்ரியேட் பண்ணுறதை பற்றி பார்த்துனாங்க. ஸோ அதை பற்றி நான் க்ரியேட் பண்ணிக்கிறோம். அதில் லைவ் சர்வரை ஆன் பண்ணுறேன். அப்படி லைவ் சர்வர் இல்லையாண்டா இப்படி செய்யலாம். நீங்கள் இதில் ரைட் கிளிக் பண்ணி காப்பி பாத்தை கொடுத்து கொண்டு வந்து இதில் பேஸ்ட் பண்ணிங்கனாலும் உங்களோட வியூவர் இதில் ஒன்று ஆகும். ஓகே, ஸோ நான் லைவ் சர்வர் ஆன் பண்ணிவிடுவேன். லைவ் சர்வருக்கும் வியூவருக்கும் பார்த்தீங்கன்னா லைவ் சர்வர்ன்ற ஒரு முறை வியூவர் இப்படி சும்மா நார்மலாக காப்பி பார்த்து கொடுத்தீங்கன்னா ரீப்ரெஸ் பண்ணி மாற்றத்தை பார்க்கணும். லைவ் சர்வர்னா பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்கும் ரெண்டுக்கும். ஒரு IP அட்ரஸ் இப்படி வந்திருக்கும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக ரீப்ரெஸ் ஆகும். ஸோ நான் லைவ் சர்வரில் ஓப்பன் பண்ணுறேன். அதே மாதிரி இதே லைவ் சர்வரையும் எங்களோட கோடிங்கையும் பக்கத்தில் வச்சா தான் நான் செய்கிற மாற்றம் ஈஸியாக தெரியுமன்றதுக்காண்டி தண்ணியும் கிட்டே வச்சுக்கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா என்னென்ன மாற்றம் வருதுன்னு பார்க்குறதுக்காண்டி கிட்டே விட்டுருக்கேன். ரைட், இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதில் சிங்களத்தில் வீடியோ போடுங்காண்டு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது நான் இதுக்கு முதல் போட்ட வீடியோ. ஸோ இதில் என்ன செய்யுங்க, இதை கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் ஆன் பண்ணுங்கள். சப்டைட்டில் ஆட்டோ லாங்குவேஜில் போட்டுட்டு சிங்கள இதில் எவ்வளோத்துக்கு அது சரியாக ட்ரான்ஸ்லேட்டர் பண்ண மாதிரி தெரியல. ஸோ அப்படி போட்டு ப்ளே பண்ணிங்கன்னா வரேன். லாஸ்ட்டாக போட்ட வீடியோ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் பேர் நார்மலாகவே எடுத்துட்டுது சிங்களத்தில். ஆனால் இது எவ்வளோ அக்யூரஸியாக இருக்கும்னு எனக்கு தெரியலை. ஸோ சிங்களத்தில் வேணும்னா அப்படி சப்டைட்டில் மாற்றி பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், இதையும் தமிழில் சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு விளங்கும் தெரியலை. அடுத்த என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே நான் போஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் நீங்கள் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கல. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு விளங்கியிருக்கான்னு சொல்லுங்கள். சிலவில் இந்த அசைன்மெண்ட்டை செய்கிறதுக்காக இந்த வீடியோவை பார்த்து செய்துட்டு அப்புறம் ஒன்றுமே விளங்காமல் என்ன HTML என்ன ஒன்றும் தெரியாமல் இருக்காதீங்க. அப்படி விளங்கலைனாலும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கமெண்ட் பண்ணால் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி விளங்கலையான்றதை பற்றி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ணா இதை விட டீப்பாக சொல்லித்தாங்க, இல்லாட்டி பேசிக்கில் வந்து சொல்லித்தாங்க அப்படின்னா உங்களுக்கு நான் பேசிக்கில் வந்து சொல்லித்தருவேன் ஒரு லைனாக. இந்த இப்போ பார்த்தீங்கன்னா லைன் யூஸ் பண்ணிக்கிறோம், இதை யூஸ் பண்ணுறோம், ஏன் யூஸ் பண்ணுறோம், டைட்டில் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படி கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வாடியாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு விளங்காட்டி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பார்த்து சொல்லித்தரேன். இல்லாட்டி மெசேஜ் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் CSS செய்ய போகிறேன். ஸோ CSS செய்கிறதுக்காக நான் CSSக்கு ஒரு ஃபோல்டரை உருவாக்குறேன். ஏன்னா CSSம் இந்த மெயின் ஃபைல் ஒன்றாக இருந்தேன்னா நல்லா இருக்காது. ஸோ CSSஸை உருவாக்க போகிறேன். CSS பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் ஒன்று உருவாக்க போகிறேன். style.css. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா style.css என்ற ஃபைல் ஒன்று உருவாக்கிட்டேன். ஸோ அதை இங்கே லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணால் தான் வேலை செய்யும். இது எங்களோட HTML கோட். இதில் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ அது எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் தானே. இது கொஞ்சம் ஏற்கனவே கொஞ்சம் பேசிக் தெரிஞ்சாலும் தான் விளங்கும். எக்ஸ்டர்னல் இந்த ஸ்டைல் 3 டைப்பில் இருக்குது. ஒன்று இன்லைன் ஸ்டைல். இப்போ இந்த ஒரே லைன்லேயே இந்த எழுத்து வெள்ளையாக வரணும், நீளமாக வரணும், அந்த இதுக்குள்ளேயே ஸ்டைல் எழுதலாம். அடுத்தது இந்த கோடிங்குக்குள்ளேயே ஸ்டைலானது முடிஞ்சு அதுக்கு எழுதலாம். இது எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட். எல்லாத்தையும் குழப்பாமல் ஸ்டைலுக்கு மட்டும் ஒரு ஷீட், கோடிங்கு ஒரு ஷீட் அப்படி போட்டிருக்கேன். ஸோ இந்த ஸ்டைல் ஷீட்டை லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணுற அப்படின்னு பார்ப்போம். லிங்க் பண்ணிக்கல லிங்க் RL சமன் போட்டு ஸ்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ரீப்ரெஸ் ஆக தெரியும் உங்களுக்கு. நான் ஒரு மாற்றம் செய்யலை டிஸ்பிளேயில் மாறக்கூடிய மாதிரி. ஆனால் HRF இது எங்கே இந்த ஸ்டைல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா CSS போல்டருக்கு இருக்குது. ஸ்லாஷ் பார்த்தீங்கன்னா ஸ்டைல் அண்ட் அதை எடுக்குது. ஸோ அந்த ஃபைலை நான் செலக்ட் பண்ணி கொள்கிறேன். இதில் ஒரு
ஸ்பேஸ் தானே போடுவோம். ஸ்டைல்ஸ் நிறைய ஸ்டைல் இருக்கக்கூடிய ஸ்டைல்ஸ் தானே போடுவோம். இது உங்களுக்கு விளங்க நினைக்கிறேன். இதில் சிலோவாக இருந்துச்சுன்னா வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லுங்கள். ஆகலாம் விளங்கலைண்டா ஆனால் எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது என்ன மாதிரி என்ன நீங்கள் ரியாக்ஷன் பண்ணால் தான் தெரியும். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டு வரீங்க. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா சொல்லுங்கள். ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல் ஷீட் ஓப்பன் பண்ணியாச்சு. நான் என்னென்ன ஸ்டைல் எழுத போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பேரை கொண்டு போகிறேன். டிவ் டேக்கை கொண்டு வந்து ஒரு பேரை கொண்டு போகிறேன். கொண்டு வந்துட்டு இதில் வந்து ஸ்டைல் ஆட் பண்ண போகிறோம். ஓகே தானே? இது வந்து ஹெட்டில் வந்து இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டுக்கு ஸ்டைல் பண்ண போகிறோம். நேவிகேஷன் பாருக்கு நேவிகேஷன் வாரன்னு சொல்லலாம், ஹெடர்ன்னு சொல்லலாம். அதுக்கு ஸ்டைல் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஸ்டைல் பண்ணுறதுக்கு ஹெடருக்கு கீழே வந்து ஒரு டேக் கொண்டு ஓப்பன் பண்ணுறேன். டிவ் டேக். இதை ஏன் ஓப்பன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைல் பண்ணுறதுக்கு தான் இப்போ பெருசாக யூஸ் பண்ணுங்க. அந்த டிவ் டேக்கை கிளாஸில் அந்த கிளாஸ்ன்றது ஸ்டைலுக்கு உங்களுக்கு தெரியும் பேசிக். ஸோ இந்த டேக்கை கொண்டு வந்து ஃபுல்லாக ஸ்டைல் பண்ண போகிறோம். கீழே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே தானே? இந்த டிவ் டேக்கை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இதில் ஸ்டைலுக்கு ஒரு பேர் ஒன்று வைக்கிறேன். கண்டெய்னர். கண்டெய்னர்னு வச்சாச்சு. ஸ்பேஸ் விடுறேன். ஹெடர். என்னது ஸ்டைல் பண்ண போகிறேன்? ஹெடர். நீங்கள் இதுக்கு வேறு பேர் வைக்கலாம். இதான் வைக்கணும் இல்லை. ஹெடர் கண்டெய்னர். ஏன்னா நான் ஒரு ப்ரோக்ராமர் எப்படி பேர் வைப்பாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பேர் வச்சு கொண்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு விரும்பின மாதிரி நீங்கள் பேர் வச்சு கொள்ளலாம். சாரி, கண்டெய்னர். ஓகே, ஹெடர். கண்டெய்னர். ஓகே, இப்போ கண்டெய்னர் வந்து போட்டாச்சு ஸ்டைலுக்கு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னர்ன்றதை ஸ்டைல் ஷீட்டில் எழுதுவோம். ஸோ ஸ்டைல் ஷீட்டுக்கு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டொட் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. சரி, நான் இதை வந்து நான் ஒரு ஃபொண்டெல்லாம் இன்புட் பண்ணுறதுக்கான உங்களுக்கு ஒரு லிங்க் கொண்டு தரேன். ஃபொண்டை கொண்டு வரதுக்கு சாரி, ஓகே, டாட் போட்டாச்சு. கண்டெய்னர். இது வந்தீங்கன்னா கண்டெய்னர்ன்றது ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா இதை 2 ஸ்டைல் ஆட் பண்ணிக்கிறோம். கண்டெய்னர்ன்ற ஸ்டைலும் ஆட் பண்ணிக்கிறோம். ஹெட் கண்டெய்னர்ன்ற ஒரு ஸ்டைலும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு ஸ்டைல் எழுதுவோம். கண்டெய்னருக்கான ஒரு டிசைன் ஒன்று எழுதுவோம். சரிதானே? கண்டெய்னருக்கான எழுத போகிறேன். டாட் கண்டெய்னர் வித் போடுவோம். வித் ஒரு 80% போடுவோம். அதுக்கேற்ற மாதிரி பார்த்து மாற்றுவோம். ஸோ வித் அதே மாதிரி மேக்ஸ் வித் அதே எடுத்து தருது 1250 போடுவோம். இது வந்து நீங்கள் முதல்ல இந்த கோடிங்கில் செஞ்சுருந்தீங்கன்னா ஒரு அண்ணளவு உங்களுக்கு ஒரு பொறுமான மாதிரி அப்படி போடலாம். இல்லாட்டி நீங்கள் உங்களை ஏற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணலாம். மார்ஜினை வந்து நாங்கள் சொல்லுவோம் ஓட்டோவில் விடுவோம். ஓட்டோவாக மார்ஜின் டிசைட் பண்ணக்கூடிய மாதிரி விடுவோம். ஓகே தானே? அடுத்த ஸ்டைல் எழுதுவோம். ஹெடருக்கான ஸ்டைல் எழுதுவோம். ஹெடர் வித்தில் இது பிள்ளை இருக்குது. ஏனெண்டா கலர் மாறல. டி போடலை. ஓகே, அடுத்தது ஹெடருக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் ஒன்று கொடுப்போம். ஒரு ஆஷ் கலர் மாதிரி
பேக்ரவுண்ட் போட்டுட்டு கலர் ஏதாச்சும் கொடுக்கலாம். உங்களுக்கு CSS கலர் கோட் CSS கலர் கோட் பண்ண அடிச்சிங்கன்னா கலர் கோட் வரும். உங்களுக்கு நிறைய டைப்பில் கலர் கோட் கொடுக்கலாம். ஸோ இதுக்கு போகிறேன்னா இப்போ இந்த கலர் கொடுக்குறான்னு வைங்க, கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் கலர் கோட் வந்து ஏதாச்சும் ஒரு கலராக நீங்கள் இப்போ டிசைட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்புறம் அதை மாற்றுவோம். காப்பி பண்ணிங்க வந்து பேஸ்ட். அடுத்தது கிட்டருக்கு ஒரு பாக்ஸ் வரும். கிட்டருக்கு ஒரு திரும்ப காட்டுறதுக்கு கிட்டருக்கு ஷேடோ பாக்ஸ் ஷேடோ அதுக்கு வந்து எப்படி ஷேடோ இருக்கணும்னு இருக்குது. ஸோ அது அப்படி இருக்கட்டும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் அதுவும் இருக்கட்டும். டொப்லேருந்து இவ்வளோ தூரம் கிட்ட வந்து டொப்லேருந்து இவ்வளோ பாதிகள் இருக்கணும். அது வந்து 0 கொடுப்போம். ஏன்னா மேலே டொப்லேயே தொட்டு கொண்டு இருக்கத்தக்கனையாக போடுவோம். செட் இண்டெக்ஸ் அது வந்து 100 கொடுப்போம். ஓகே, இப்போ வந்து ஹெடரில் ஒரு இது எழுதியாச்சு. அடுத்த கெடர் கண்டெய்னர் இதை போட்டுருந்தாங்க. ஸோ இந்த இதுக்கானது எழுதுவோம். கெடர் கண்டெய்னர் அது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே எப்படி டிஸ்பிளே ஆகணும். ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஜஸ்ட் கண்டென்ட்டில் வந்து இதுக்கு வந்து என்னது கொடுப்போம். கண்டென்ட் ஸ்பேஸ் விட்வீனில் கொடுப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா அலைன் அது வந்து அலைன் இப்போ எடுத்து இருக்கணும். அலைன் சென்டர். இப்போ நான் நினைக்கிறேன் இந்த ஸ்டைல் சீட்டும் இதுவும் வந்து லிங்க் ஆகலை நினைக்கிறேன். ஏன்னா நான் கொடுத்த ஸ்டைல் சீட் இங்கே மாறையில். ஸோ இது வந்து நான் லிங்க் ஆகலை நினைக்கிறேன். நான் டைப் பண்ண ஒன்றும் இங்கே மாறையில். ஸோ இது லிங்க் ஆகலை நினைக்கிறேன். என்ன பிரச்சனைன்னு இருக்க பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் முடிக்காம விடுறேன். நான் இதில் டைப் பண்ணி போட்டு உங்களுக்கு காட்டி போட்டு இதை முடிக்காம விடுறேன் ஸ்டைல் சீட்டை. அதான் பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன எரர் இருக்குது. ஸ்டைல் சீட் லிங்க் பண்ணிக்கிறோம். ஸ்டைல் சீட் சும்மா ஒரு ஸ்டைல் அண்ட் பார்ப்போம். H1 பேக்ரவுண்ட் கலர் பார்த்தீங்கன்னா H1 இதெல்லாம் கலர் மாறிக்கணும். ஸோ கலர் மாறையில் லிங்க் பண்ணுறதுல எதுவும் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டைல் சீட் என்ன பிரச்சனை வந்திருக்கு. ஓகே, என்ன ரெண்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிள்ளை விட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைலு போல் ஒரு S ஒன்று போட்டுட்டேன். ஸோ அந்த அழிக்கிறேன். அதை அழிச்சோடனே பார்த்தீங்கன்னா இங்கே அப்டேட் ஆகிட்டு நான் போட்ட டிசைன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டைல் சீட்டில் ஸ்டைல் ரெண்டே போகிறேன். பெண்மையாக்காமல் இது பெண்மையாக இதுலேயும் பேரை மாற்றிக்கொள்ளுங்க. நீங்கள் போடலாம், எந்த பேர்லேயும் போடலாம், பிரச்சனை இல்லை. நான் ஒரு ப்ராப்பராக இருக்கணும்னாக்காண்டி மாற்றுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த இதில் வந்து ஓகே வந்துட்டு கலரை மாற்றிக்கொள்ளலாம் உங்களுக்கு விருப்பமான கலரை. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே பழைய கலர் ஓகேமா இருந்தது. ஸோ நான் பழைய கலரையே ஆண்டு பண்ணி எடுத்துக்கொள்கிறேன்.
அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸுன்ற ஷெடோ, இந்த பாக்ஸ் வந்து இதில் ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று வந்திருக்கும். ஸோ அதுக்கு ஷெடோ இல்லாதபடியாக ரெண்டுமே ஒன்று மாதிரி தெரியுது. ஸோ பாக்ஸுன்ற ஷெடோ ஆட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஷெடோ சிஎஸ்எஸ் அடிச்சிங்கன்னா நிறைய பாக்ஸுன்ற ஷெடோக்கள் வரும். ஸோ உங்களுக்கு விருப்பமான மாதிரி ஷெடோ கொடுத்துக்கொள்ளலாம். இது ஓவராக இருக்க அகலம். நான் ஒரு லைட்டாக இருக்கணும்ன்றதுக்காக பார்த்து ஷேடோ ஒன்று கொடுத்துக்கொள்ளுங்க. நான் ஒரு ஷேடோ ஒன்று பார்த்து வச்சுக்கேன். ஸோ அந்த ஷேடோவை நான் இதில் டைப் பண்ணுறேன். உங்களுக்கு வேணுமான ஷேடோவை நீங்கள் என்ன மாதிரி இருக்கோ அதில் காப்பி பண்ணி போட்டிங்கன்னா சரி. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஷேடோவை கொண்டு வந்து காப்பி பண்ணி போகிறேன்னு வைங்க. ரைட்டு சார், இதை பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஷேடோ பார்த்தீங்கன்னா உங்களை மாற்றம் தெரியும் மாட்டேக்கான இது வர்றேன். பாக்ஸ் வித்தியாசம் வந்தது தெரியுது உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வேணுமான ஷேடோ இதில் ஆட் பண்ணி கொள்ளலாம். நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஷேடோ எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ அந்த ஷேடோவை கொடுக்குறேன். வந்து அழிச்சிட்டு 0 8க்கு பதிலாக 12 மாத்திரம். ஜீரோ 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 கடைசியாக வந்து 0.5. ஒரு லைட்டாக ஒரு ஷேடோ ஒன்று இருக்கும். உங்களுக்கு தெரியுதோ தெரியல, லைட்டாக இருக்குது. இது கலராக இது வந்து கலர் மாத்திரம். இது வந்து கலர்ன்ற கோடிங். ஸோ இதை மாற்ற கலர் மாறும், பெருமானம் மாறும் பாருங்கள். அதுக்கு வந்து கலர் மாறும். உங்களுக்கு விருப்பமான மாதிரி கொடுத்துக்கொள்ளுங்க. அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா இதில் வந்து டொப்புக்கு 0 கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ தெரியுதா வித்தியாசம்? தெரியுமா நினைக்கிறேன். அடுத்து வந்து டொப் வந்து இது வந்து மேலே முட்டி கொண்டு இருக்கும். இதில் வந்து நீங்கள் இப்போ ஒரு பெருமானத்தை கொடுத்தீங்கன்னா கீழே இறங்கும். சாரி, 0 இருக்கட்டும். 0ன்றது வந்து ஸ்க்ரோல் பண்ண அப்படியே நிற்கிறதுக்காண்டி விட்டுருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா மாயின் ஓட்டோவில் செட் பண்ணியிருக்கு. வித் வந்து இதில் வந்து 200 கொடுத்துக்கொள்கிறேன். மாற்றமில்லை. இதில் வந்து 90% கொடுத்துக்கொள்கிறேன். 90 நல்லா இருக்குது. 100 ஓகே. நான் ஒரு 90 ஓகே இருந்தது. ஸோ 90 கொடுத்துக்கொள்கிறேன். பார்த்திங்கன்னா கிடர் கண்டெய்னர் அவ்வளோ ஓகேன்னு நினைக்கிறேன். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா இதில் வந்து லோகோ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த லோகோக்கான சிஎஸ்எஸ் தான் எழுத போகிறோம். ஸோ லோகோக்கான சிஎஸ்எஸ் அப்படி எழுதுறேன்னு பார்ப்போம். இண்டெக்ஸில் போங்க. பார்த்திங்கன்னா லோகோ இமேஜில் வந்து லோகோ ஆட் பண்ணி விட்டுருக்கோம். அதுக்கு மேலே ஒரு டியூ டெக்கன் ஓப்பன் பண்ணுறேன். கிளாஸ் லோகோ முடிக்கிறேன். இது வந்து லோகோக்கான நல்லபடியாக காப்பி பண்ணுறேன். எவ்வளோத்தையும் லோகோ எப்போ முடியுதோ அதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணிங்கன்னா சரி. நான் லோகோவையும் இந்த கோட்டன பேருக்கும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டேன். லோகோக்கானது. ஸோ அதுக்கான சிஎஸ்எஸ் எழுத போகிறேன். அடுத்து வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த லோகோ வந்து இப்போ எங்களோட எஸ்ஆர்சி ஃபோல்டரில் வந்து இந்த லோகோ இல்லாட்டி அதில் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா லோகோ இருக்குது தானே, இதில் பேரை மாத்திரம் பாருங்க. லோகோ 1 மாற்றினா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு படம் மாதிரி ஒன்று இருக்குது. இப்படி படம் பெறாமல் இதில் வந்து லோகோ இருந்தது. இப்போ ஒரு நிறைய எடிட் பண்ணி நிறைய டிசைன் ஒரு வெப்சைட் பெருசாக டிசைன் பண்ணி கொண்டு போய்க்கலாம். ஒரு படம் ஒன்று வெராட்டி இதில் வந்து என்ன படம்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் போயிடும். என்ன எஸ்ஆர்சியில் என்ன ஃபோட்டோ என்ன வந்து போட்டிருக்கோன்னு கண்டுபிடிக்கலாம் போயிடும். அதுக்காண்டி பார்த்து எழுதுவோம். லேட் இதெல்லாம் நீங்கள் எழுதணும்னு இல்லை, உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் வந்து என்னத்தின் லோகோன்னு பார்த்தீங்கன்னா சன்ரிக் ஹோட்டல் லோகோ அண்டா ஒரு டெவலப்பருக்கு விளங்கிடும். இதில் லோகோ வந்துருக்கு
அது என்ன ஃபைல் இல்லை, அதான் மிஸ் ஆகுது. இந்த லோகோ பார்த்தீங்கன்னா அந்த மிஸ் ஆன ஃபைலுக்கு பதில் பார்த்தீங்கன்னா லோகோ ஒன்று வருது. ஸோ இங்கே ஒன்று மாற்றலாம். இங்கே லோகோ பதிலாக ஒன்று போட்டுவிட்டிங்கன்னா சரி, லோகோ இங்கே வந்துடும். அகைன் வந்தால் இதில் அலர்ட்டில் போட்டது அங்கே பிரிண்ட் ஆகாது. ஸோ அந்த லோகோக்கான சிஎஸ்எஸ்ஸை டிசைன் பண்ணோம். டிசைன் பாட்டுக்கு போயிட்டு வளமையமாய் தான் டாட் லோகோ. சாரி, இதில் பார்த்தீங்கன்னா லோகோக்கு எப்படி பேர் வச்சுக்கிறேன், லோகோ நார்மலாக தான் வச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி இங்கேயும் லோகோ பேர் வச்சாச்சு. ஸோ லோகோக்கான அட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு டிஸ்பிளே ஃப்ளாக்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா அலைன் ஐட்டம்ஸ், அது சென்டர். அதே மாதிரி கேப் 10 பிக்சல். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அட்ரிபியூட் லோகோ அந்த கிளாஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இமேஜ். இங்கே பாருங்கள் லோகோ ஒன்று இருக்குது. லோகோக்குள்ளே பார்த்தீங்கன்னா இமேஜ். அப்போ லோகோக்குள்ளே இமேஜுக்கு எழுத போகிறோம். டாட் லோகோ ஸ்பேஸ் இமேஜ். இமேஜ் ஹைட் இருக்கும். ஸோ ஹைட்டால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லோகோ பெருசாக இருக்குது தானே, அப்போ அதை சின்னனாக போகிறோம். ஸோ அப்போ ஹைட் இப்போ உங்களுக்கு விரும்பின அளவில் வச்சுக்கொள்ளலாம் சைஸ். நான் 55 பிக்சல் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அப்படி கொடுத்துக்கொள்ளுங்க. இப்போ லோகோக்கானது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ட ஒரு நேவிகேஷன் மார்க்கு கிட்ட நெருங்கிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் புள்ளியெல்லாம் இருக்குது, அன்னோட லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அந்த லிஸ்ட்டை சரியாக்கணும், ஒரே லைனுக்கு வரணும். ஸோ அதுக்கானதை பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட அன்னோட லிஸ்ட், இந்த அன்னோட லிஸ்ட்டு தான் லிஸ்ட் பண்ணணும். ஸோ அங்கே அன்னோட லிஸ்ட்டுக்கு போவோம். அன்னோட லிஸ்ட் எங்கே இருக்குது, இதில் இருக்குது அன்னோட லிஸ்ட். ஸோ அன்னோட லிஸ்ட்டிலே கிளாஸ் ஒன்று எழுதுவோம். நெவி லிங்க், நெவிகேஷன் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் கிளிக் பண்ணால் எந்த பேஜுக்கு போகணும் அதுக்கான லிங்க்ஸ். ஸோ அதுக்கான லிங்க்ஸை எழுத போகிறோம். நேவிகேஷன் லிங்க்ஸுக்கானதை எழுத போகிறோம். இப்போ ஸ்டைலுக்கு போவோம். டாட் நெவி டேஷ் லிங்க்ஸ். ஸோ நேவிகேஷன் வாருக்கான லிங்க் எழுத போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஸ்டைல் நோன் பார்த்தீங்கன்னா நொன்னு கொடுத்தோன்னா இதில் இருந்த புள்ளி எல்லாம் இல்லை போயிட்டு பாருங்கள், அழிச்சு காட்டுறேன். வந்திருக்கா போயிட்டு. ஓகே, அடுத்த டிஸ்பிளே ஃப்ளாக்ஸ். பார்த்தீங்களா மாற்றம் தெரியுதா? அடுத்து பார்த்தீங்கன்னா கேப், ஒவ்வொரு எழுத்துக்கு முடியல ஒவ்வொரு எழுத்தாண்டு ஒவ்வொரு ரெண்டுக்கு முடியல இவ்வளோ கேப் பேர் வேணும் அதை பற்றி எழுத போகிறோம். கேப் கேப் ஒரு 30 px. பார்த்தீங்களா கேப் வந்துட்டீங்க. இந்த கேப்பை கொஞ்சம் குறைக்கலாம், ஒரு 20 pxன்னு கொடுக்குறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளுங்க. ஸோ 20 pxன்னு கொடுத்தாச்சு.
அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து நாங்கள் ஒரு டெக்கை லிங்க் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேஜை வந்து இதில் லிங்க் பண்ணணும். ஸோ இதில் வந்து நான் எங்கே டெக்கை கொண்டு வரல. ஸோ ஒவ்வொரு பேஜை கொண்டு வந்து லிங்க் பண்ணக்கூடிய மாதிரி எங்கே டெக்கை போட்டுட்டு போவோம். எங்கே டெக் என்றால் ஒரு லிங்கை கொண்டு வந்து லிங்க் பண்ணுறதுக்கான டெக் வந்து எங்கே டெக் வந்து முடிய போகுது. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த எங்கே டெக்கின முடிவுகளை கொண்டு வந்து இந்த எழுத்துக்கு பின்னுக்கு போடணும். எங்கே டெக்கை வந்து எப்படியும் பின்னுக்கு போட்டிங்கன்னா தான் அது வந்து இந்த நீளமாக மாறிட்டு பாருங்கள். எங்கே டெக்கை போட்டோன்னா மாறும் பாருங்க, அங்கே நீல கலருக்கு மாறும். பார்த்திங்கன்னா எங்கே டெக் இதில் வந்து கோடிங் பார்ட்டை விட உங்களுக்கு ஒவ்வொரு திறமை இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டிசைன் பார்ட் வித்தியாசமாக வரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டெக் போட்டு எல்லாத்துக்கும் நீல கலரில் வந்துட்டு. ஸோ இதுக்கான சிஎஸ்எஸ் எழுதி விடுவோம். இப்போயே சிஎஸ்எஸ் போகிறேன். பார்த்தீங்கன்னா லோகோ எழுதியாச்சு, நெய்லிங் எழுதியாச்சு. இதில் வந்து எங்கே டெக் எழுத போகிறோம். இதில் வந்து எங்கே டெக் டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த கோடெல்லாம் இல்லாமல் போயிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா கலர் வெளியில் வெளியெல்லாம் போய்ட்டு நான் ஒரு கலரை டைப் பண்ணுறேன். கேஸ் நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இந்த கலரை கொடுத்துருக்கேன் நான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வெயிட் ஒரு 600 பார்த்தீங்கன்னா போல்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா 1000 600. ஓகே, ஸோ 600 கொடுத்துக்கொள்கிறேன். அடுத்து பண்ணுங்க பேடிங் 8px 14px. பேடிங் கொடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா border radius கொடுக்கலாம். border radius ஒரு 30px. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் செகண்ட் கொடுக்கலாம். 0.3
second. ஓகே, இவ்வளோ தான் உங்களோட இதில் வந்து கேட்ட கேள்விக்கான ஃப்ரண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ட கேள்விக்கான நேவிகேஷன் வார் முதலாவதுக்கான சிஎஸ்எஸ் அண்ட் HTML கோடிங் ஃபுல்லாக முடிஞ்சுது. அடுத்த வீடியோவில் என்னதை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபூட்டருக்கான சிஎஸ்எஸ் பார்ட்டை பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.